أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், மேலும் இந்த முதல் நோன்பை அடைய இருக்கக்கூடிய சூழலில் கூட இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என உளமாற பிரார்த்தித்தவனாக, முதற்கண் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய மிக பெரும் கிருபையினால் பொதுவாக பயான்களில் ஆர்வம் இல்லாத நான், ஆனால் கடந்த வருடம் இதே ரமலானில் உங்களிடத்தில் பேசினேன். அதில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைய தலைப்பு என்பது எந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்லாத்தை பற்றி நிறைய கேள்விப்படுகிறோம், பயான் கேட்குறோம், நிறைய விஷயங்களை படிக்கக்கூடிய நமக்கு தெரியும். அல்லாஹ் நாடாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. அது ஒரு மூமினுடைய அடிப்படை கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே தொடக்கத்தில் ஓதி காட்டிய வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனத்துக்குள்ளாக ஹக்க துகாத்திஹி என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஈமான் கொண்டவர்களே அஞ்சுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்லி முடிக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். அல்லாஹ்வுக்கு எவ்வாறு அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் அஞ்சுங்கள். உங்க மனசுல இதுக்கு பெயர் அஞ்சுதல் என்று நினைத்து கொண்டு அப்படி அஞ்சுவதல்ல. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அந்த வசனத்தில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் முஸ்லீம்களாக பிறந்து விட்டீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முஸ்லீம்களாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். பிறப்பு சில சமயங்களில் முஸ்லீமாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது முஸ்லீமாக மட்டும்தான் நம்மளுடைய மௌத் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா முதலில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் முஸ்லீம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று ஆழமாக துவா செய்து விட்டு தலைப்பிற்குள் போறோம். நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக மனிதனை படைத்திருக்கிறான். அது நம்ம தெளிவா தெரிந்த காரணத்தினால்தான் ரமலானை எதிர்நோக்குகிறோம். இந்த மாதிரி ரமலானை எதிர்நோக்கக்கூடிய சமயத்திலே கூட நாம் இந்த மாதிரி உரைகளை கேட்பதற்காக இங்கு குழுமி இருக்கிறோம். இறைவன் திருமறையிலே குறிப்பிடும் போது வமா ஹலக்தல் ஜின்ன வல் இன்சா இல்லா லிஅபுதூன், இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. அப்ப ஜின்களை விட்டுருங்க, அது அவங்க டிபார்ட்மெண்ட். மனிதர்களாகிய நம்மை எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான்? வணங்குவதற்காக. வணங்குதல் என்றால் என்னன்னா, அது ஒரு பெரிய அது ஒரு தனி பயானா போயிடும். வணங்குதல் என்பது வெறும் தொழுகை நோன்பு மாத்திரமல்ல, மாறாக நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நாம் சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்முடைய கட்டுப்படுதல் என்பது முழுமையாக அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக, இந்த தீனுக்காக இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹு தஆலா இன்னொரு சூரா முல்க்ல சொல்லும்போது அல்லதி ஹலக்தல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் எவர் அமல்களால் செயல்களால் மிக அழகானவர். உங்கள இந்த உலகத்தில் படைச்சிட்டோம், யார் அழகானவர்?
என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருக்கிறான். அப்ப இப்ப நம்ம பயானுக்குள்ள போவதற்கு முன்னால் நம்மளுடைய நோக்கம் புரிஞ்சு போச்சு. நம்மளை அல்லாஹ் படைச்சது எதுக்காக? வணங்குவதற்காக. எதற்காக மரணத்தை படைத்திருக்கிறான், எதற்காக வாழ்க்கையை படைத்திருக்கிறான் என்றால் நம்மள அமல்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. இந்த வசனம் இறக்கப்பட்ட காலத்தை விட இன்றைய காலகட்டம், நம்முடைய காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு வசனம். நேற்று கூட நம்ம பள்ளிக்கூடத்திற்கு முன்னால் படித்த ஒரு மாணவனுடைய தாய் சொல்லும் போது, இந்த மொபைல் போன் அதிகமாக பார்க்கறதுனால அந்த கருவிழிக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய லெவலுக்கு தள்ளப்பட்டாங்கன்னு. அப்ப இன்னைக்கு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனச்சிதறல்கள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நம்ம படைச்ச நோக்கம் தெரியும், எப்படி அது செயல்படணும்னு தெரியும். ஏன் நமக்கு தெரிந்தால் கூட அமல் செய்யாமல் காத்திருக்கிறோம்? தொழுவணுமா? ரமலான் வந்தா தொழுதுக்கலாம். நஃபிலான நோன்புகள் வைக்க வேண்டுமா? அதான் ரமலான் நம்ம நோன்பு வச்சுக்க போறோமே. இன்று எல்லாத்துக்குமே ரமலான் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். ஆனா நம்ம ரமலான் வரைக்கும் இருப்போமா என்பதற்கு உங்களை யாராவது கேரண்டி சொல்ல முடியுமா? முடியாது. இந்த நிமிடம் கூட முதல் நோன்பை எத்தனை பேரால் கடக்க முடியும்? அல்லாஹ் நாடினால் அன்றி நம்மால் கடக்க முடியாது. இப்போ உங்களை பேசுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாலே கூட SL நகர்ல நமக்கு தெரிந்த ஒரு சகோதரர் மரணித்து விட்டார். நம்ம பார்க்கிறோம். அப்ப மரணம் என்பது நிச்சயமானது, வாழ்க்கை என்பது நிலை இல்லாதது. அப்ப எந்த தைரியத்தில் நம்ம அடுத்த ரமலான்ல பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாளாகி பார்த்துக்கலான்னு எந்த நாளுக்காக காத்திருக்கிறோம்? அதான் இந்த உரையுடைய முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப இந்த உரையில முக்கியமா 1-2 பாயிண்ட் சொல்றேன். ஒரு விஷயம், நம்ம முஸ்லீம்களாகி நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? மறுமையை நம்புறோமா இல்லையா? மறுமையை தெளிவாக நம்புகிறோம். அதை எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல மறுமையை பற்றி நிறைய வசனங்களை சொல்லி காட்டிட்டே இருக்கான். அதுல முக்கியமா என்னுடைய உள்ளத்தை தைத்த ஒரு வசனம், என்னுடைய உள்ளத்தை பாதித்த ஒரு வசனம் எது தெரியுமா? ரொம்ப சின்ன வசனம். அந்த நாளில் மனிதர்கள் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வின் முன் நிற்பார்கள். நம்ம எல்லாம் படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் படைத்தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவன் முன்னால் நாம் நிற்போமே. இந்த உலகத்துல எத்தனை பேரை குறை சொல்லி இருக்கிறோம், எத்தனை பேரை புறம் பேசி இருக்கிறோம், அவர்களுக்கு தெரியாது என்று மனசுக்குள்ள எவ்வளவோ பேசியிருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த ரகசியங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக்கப்படும் போது அல்லாஹ்வின் முன்னால் நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும் என்ற ஒரே ஒரு நிமிடம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல யாரை பற்றியும் புறம் பேச மாட்டோம், யாரை குறித்தும் அவதூறு சொல்ல மாட்டோம். அவர்களுக்கு தெரியலையே, அவங்களுக்கு தெரியாம தானே பேசுறோம் அப்படின்னு சமாதானம் செய்து கொள்ள மாட்டோம். எப்பன்னா அந்த நாளை உங்களுடைய கண் முன்னால் கொண்டு வாருங்க, சிந்திச்சு பாருங்க. அந்த நாள்ல நீங்க யாரெல்லாம் குறை சொன்னீங்களோ அவங்க எல்லாம் அந்த மகஷர் மைதானத்தில் நிற்பாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் நம்முடைய நன்மைகளை நம்மிடமிருந்து பிடுங்கி தின்வதற்காக காத்திருப்பார்கள். எப்படி வட்டிக்கு விடுறவங்க எப்படா சம்பளம் வாங்கிட்டு வருவான், அவன்கிட்ட சம்பள பணத்தை எடுத்து செல்லலாம் என்று காத்திருப்பதை போல நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் மூலமாக செய்த நன்மைகளை பிடுங்குவதற்காக நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருப்பார்களே, நாம் எப்படி எந்த முகத்தோடு அல்லாஹ்வின் முன்னால் நிற்கப் போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நாள் நாம் நினைப்பதை போல அல்ல. இந்த உலகத்தில் எதையெல்லாம் யதார்த்தங்கள் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் மறுமையில பொடி பொடியாக போய்விடும். நாம் உறுதியானது, நிலையானது நினைக்கிறோம்ல மலைகள், அந்த மலைகள் கூட கம்பளி பஞ்சை போல ஆகிவிடும். சூரியன் 1 மைல் தூரத்தில் வந்துருமா. சூரியன் அவ்வளவு பில்லியன் இயர்ஸ்ல இருக்கும் போதே நம்மால் அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. இதுல கூட இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டா ஏசி போட முடியுமான்னு பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நீ ஏர் கண்டிஷன்லேயே வசதியை தேடுகிறோம். ஆனால் அந்த நாள், அந்த மறுமை நாள், இறை பயம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ்வின் நிழல் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 7 கூட்டத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அப்ப நம்ம சிந்தித்து பார்த்து இருக்கிறோமா? நாம் அந்த 7 கூட்டத்தில் இருக்கிறோமா? அதற்கான தகுதி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் நம்மால் அமல் செய்யாமல் இருக்கவே முடியாது. மறுமையில அதாவது நம் முன்னால் பட்டோலை திறக்கப்படும், நாம் செய்த அமல்களின் புத்தகம் திறக்கப்படும். அந்த காட்சியை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நீங்க ஒரு முதலாளிட்ட வேலை பார்க்குறீங்க.
முதலாளி ஊர்ல இல்ல, அதனால நீங்க எல்லா விதமான திருட்டுத்தனத்தையும் பண்ணிடுறீங்க, எல்லா விதமான துரோகத்தையும் பண்ணிடுறீங்க. திடீர்னு உங்களை கையும் களவுமாக உங்கள் முதலாளி பிடித்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அதை விட நமக்கு அங்க பயங்கரமாக இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உன் புத்தகத்தை நீயே படித்துக்கொள், உன் புத்தகத்தை நீயே படித்துக்கொள். இன்றைய தினம் உன் கணக்கை பார்க்க நீயே போதுமானவன். உன் கணக்கை நான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு தகுதியான கணக்கு அல்ல அது, ஆனால் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. இப்ப இந்த உலகத்துல உங்கள்கிட்ட மொபைல்ல டைப் பண்ணி உங்க மேனேஜர் கொடுத்தாருன்னா டெலீட் பண்ணிடுவீங்க. வறுமையில டெலீட் பட்டன் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகத்தில் எதையெல்லாம் பேசினீர்களோ அது எல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கும். எதையெல்லாம் யாருக்கெல்லாம் எதிராக சதி செய்தீர்களோ அது எல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கும் போது உங்களுடைய கைகளும் உங்களுடைய கால்களும் உங்களுக்கு எதிராக பேசும். வறுமையில் அல்லாஹ் பொய் பேசக்கூடிய இந்த நாவை கட்டி போட்டு விடுவான். ஆனால் உடலுடைய மற்ற உறுப்புகள் பேசும். அங்க டெலீட் பட்டன் இருக்காது, எடிட் செய்ய முடியாது. நம்ம இந்த உலகத்தில் கூகுளில் போய் ஹிஸ்டரி பார்க்கிறோம், நம்முடைய உள்ளங்களுடைய ஹிஸ்டரி அங்க வரும். நம்முடைய உள்ளங்களில் எண்ணிய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு வார்த்தையும் திறக்கப்படும். அப்ப சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு மனிதர் மரணப்படுக்கையில் கிடக்கிறார், அவரது உறவினர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று கலிமாவை சொல்லுங்கள் நினைவூட்டுகிறார்கள். ஆனால் அந்த நாவு குரானை ஓதிய நாவாக இருந்திருந்தால் அது கலிமாவை ஓதும். வாழ்நாள் முழுவதும் குரானை ஓதாத நாவு மரண வேளையில் எப்படிங்க அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கும்? குரானை தவிர இந்த உலகத்தினுடைய அத்துணை ஆசா பாசங்களையும் உச்சரித்த ஒரு நாவு மரண வேளையில் எப்படி இறைவனுடைய பெயரை உச்சரிக்க முடியும்? நாம் இன்னும் எந்த நாளுக்காக காத்திருக்கிறோம்? மரணம் வராது நினைச்சிட்டு நம்ம திருந்தாமல் இன்னும் எந்த நாளுக்காக காத்திருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு இளைஞர்களை பார்க்கிறோம், இளைஞர்களுக்கு போதைப் பொருளிலிருந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு. தொழுகையை தள்ளி போடுகிறார்கள், குரானை தள்ளி போடுகிறார்கள். உறவுகள் கூட, பெற்றோர்கள் கூட என்ன சொல்றாங்க, சின்ன பையன் தானே, அடுத்த ரமலான்ல பார்த்துக்கலாம், இந்த ரமலான்ல இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத ஒரு விபத்து இல்லை ஏதோ ஒரு நோய், இப்பதான் நோய் யாருக்கு வேணா வருத. தாத்தாக்கள் உயிரோடு இருக்கும்போது பேரன்களுக்கு ஜனாசா செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஜனாசா நடக்கும்போது அவனுடைய தாய் கதறி அழுவா, அவன் மாறுவான்னு நினைச்சன, அவன் நல்லவன் ஆயிடுவான்னு நினைச்சன. ஆனால் அழுது முன்பு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனால் அவள் விரும்பிய மாற்றம் வருவதற்கு முன்னாலேயே மரணம் வந்து விட்டது. சகோதர சகோதரிகளை நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்முடைய மரணம் நம் கையில் இல்லை எனும் போது, நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை என்று நினைக்கும் போது இன்னும் எந்த நாளுக்காக காத்திருக்கிறோம்? கபர், மறுமைக்கு முன்னால். நீ மறுமை அப்புறம் பார்த்துங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை பார்த்தால் தாடியில் அப்படியே கண்ணீர் வழிகிற அளவு கழுவாங்களாம். அப்ப கேட்பாங்களா, மறுமையை பத்தி பேசக்குள்ள கூட நீங்க இவ்வளவு கவலைப்படலையே, கபரை பத்தி கவலைப்படுறீங்களே? இதுதான் முதல் நிலை, இதுதான் தொடக்க நிலை என்று சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கு அமேசான் பிரைம் பார்க்கிறோம், நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி பார்க்கிறோம், என்ன வாட்ஸ்அப்ல நிறைய சேட் பண்றோம், வீண் பேச்சுகளை பேசுகிறோம். ஆனால் கபர்ல எந்த வாட்ஸ்அப் சேட்ல நம்ம கூட இருந்த குரூப்ல இருந்த நபர்களும் பெண்களும் ஆண்களும் வரமாட்டாங்க. கபர் முழுக்க இருளாகத்தான் இருக்கும், கபர் தனிமையாகத்தான் இருக்கும், கபர்ல மண் மட்டும் தான் இருக்கும். நம்முடன் நம்முடைய குரான், நாம் ஓதிய குரான், நம்முடைய தொழுகை, நல்லவர்கள் மட்டும்தான் வரும். நம்முடைய பதவி, நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ், புகழ் எதுவும் வராது. நாம நினைக்கிறோம் நம்மளாம் கபருடைய வேதனை வராதுன்னு, அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்லறை என்பது எது தெரியுமா? ஒன்று அது சொர்க்கத்து தோட்டங்களில் ஒரு தோட்டமாக இருக்கும், அல்லது நரகத்தின் குழிகளில் ஒரு குழியாக இருக்கும். அப்ப நம்ம நினைக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகள் மரணம் அடைந்த போது நல்லடக்கம் செய்வதற்காக மண்ணறைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். அப்போது பெருமானாருடைய முகம் மஞ்சள் நிறமாக மாறுகிறது. சஹாபாக்கள் அதை குறித்து கேட்டபோது, நான் மண்ணறையுடைய இறுக்கத்தை குறித்து நான் சிந்தித்த போதும் பயந்தேன். ஆனால் எனது மகளுக்காக அந்த இறுக்கம் இலகுவாக்கப்பட்டதாக எனக்கு கூறப்பட்டது. அப்போதுதான் என்னால் இயல்பு நிலைக்கு மாற முடிஞ்சதுன்னாங்க. கபருடைய வேதனையிலிருந்து தப்பிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எந்த அளவுக்குன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யாருடைய மரணத்திற்காக
அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியதோ, யாருடைய மரணத்திற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டதோ, யாருடைய மரணத்திற்காக 70,000 வானவர்கள் கலந்து கொண்டார்களோ, அந்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்த போதும் மன்னரை அவரை பயங்கரமாக இறுக்கியது. 70,000 மலக்குகள் என்ன பண்ணாங்களாம், கலந்துக்கிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு உயர்ந்த தரஜால வச்சிருந்தான். ஜனாசா தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவுக்கு வந்தபோது கால்களை கரண்டை கால்களுக்கு மேலே தூக்கி வந்தார்கள். கேட்கிறாங்க, ஏன் உடைகளை கரண்டை காலுக்கு மேலே தூக்கினார்கள், எதற்காக என்று சொன்னபோது பள்ளிவாசல் முழு வானவர்கள் அல்லவா நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சாத் பின் முஆதுக்கும் கபர் இருக்கப்பட்டது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மெல்லாம் எம்மாத்திரம். கபருக்கு அடுத்தபடியாக கியாமத்தினால சிராத்துல் முஸ்தகீம் பாலம், எல்லோரும் அந்த சிராத்தை கடக்க வேண்டும். ஒரு முடியை விட மெல்லியது, ஒரு வாளை விட கூர்மையானது. நீதிமான்கள் நல்லவர்கள் எளிதாக கடப்பார்கள், பாவிகள் நரகத்தின் ஆழத்தில் விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழலிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் யார் அந்த நரகத்துடைய ஆழத்தில் போயிடுறாங்களோ அது நிரந்தரமானது. அது அல்லாஹ் நாடினாலடி நம்மால் வெளியேற முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு சிரமம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நரக நெருப்பு என்பது, நரக நெருப்பில் யார் தங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், எந்த குளிர்ச்சியும் வானத்தையும் சுவைக்க மாட்டார்கள். அவர்களுக்கான டிஃபன் என்ன, அவர்களுக்கான மெனு என்ன, கொதிக்கும் நீரும் சீழையும் தவிர. இப்படிப்பட்ட நரகத்தை பற்றிய நினைவு நமக்கு வந்தால், இப்படிப்பட்ட நரகத்தை பற்றிய உணர்வு நமக்கு வரும்போது இந்த உலகத்தில் பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வரும். எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அவங்க நகர்வலம் செய்த போது அந்த தாயும் மகளும் பேசிக் கொண்டார்களே, பாலில் தண்ணி ஊத்துன்னு அம்மா சொல்லும் போது மகள் என்ன சொன்னாங்க? இல்ல, தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு கலீஃபா சொல்லி இருக்கிறார். கலீஃபா என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார். கலீஃபா பார்த்தாலும் பார்க்காட்டியும் கலீஃபாவையும் நம்மையும் படைத்த அல்லாஹ் பார்க்கிறான்னு சொன்னாங்களே, அந்த தக்குவா நமக்கு இருக்கணும். அந்த தக்குவா இருந்தால் இந்த உலகத்தில் நாம் தவறு செய்ய மாட்டோம். இது மறுமைக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய சோதனை. அதே சமயத்தில் இறுதி நாளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு நிறைய சோதனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த உலகம் என்பதே என்ன, மூமின்களுக்கான ஒரு சிறைச்சாலை. நீங்கள் மட்டும் நிராசை அடையாமல் இருப்பீர்கள் என்றால் குஃபார்களுடைய வீடுகளை தங்கத்தால் அலங்கரித்திருப்போங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருண்ட இரவின் துண்டுகள் போல குழப்பங்களும் சோதனைகளும் வரும் என்று எச்சரித்தார்கள். இன்றைக்கு அதை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு குழந்தை எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமல் எத்தனை நாடுகளில், முஸ்லிம் நாடுகளில் இன்றைக்கு குழந்தைகள் எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமல் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வாங்கு வாழ்ந்த மக்கள், இந்த உலகத்தை ஆண்ட மக்கள், நாட்டை ஆண்ட மக்கள் ஒரு ரொட்டி துண்டுக்காக, அந்த ஒரு நிவாரணத்துக்காக வரக்கூடிய அந்த ஒரு லாரிக்காக எவ்வளவு நீண்ட ஒரு வரிசையில காத்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு ஹராமான விஷயங்கள் நமக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. ஹலாலான விஷயங்களை பின்பற்றுவது கடினமாகிவிட்டது. ஈமான் இன்னைக்கு பலவீனமாகிவிட்டது. பாவங்களை நாம் அற்பமாக கருதுகிறோம். இன்னைக்கு நீதியை நிலைநாட்டுவது என்பது மிகப்பெரிய போராட்டமாக மாறிவிட்டது. இதையெல்லாம் விட மிக பெரும் சோதனை தஜ்ஜாலுடைய சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி நாள் வரை தஜ்ஜாலை விட பெரிய சோதனை எதுவும் இல்லைன்னாங்க. அப்ப அந்த தஜ்ஜாலுடைய சோதனை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெரிய தஜ்ஜால்கள் வராமல் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய சிறிய தஜ்ஜால்கள் வந்து விட்டன. நம்ம எல்லா நேரமும் மொபைல்லே இருக்கிறோம். ஏற்கனவே பேசிய சகோதரி கூட மொபைலை பற்றி தான் பேசுறாங்க. மொபைல்லே இருக்கிறோம். மேபி அந்த மொபைலுடைய தீமையை கூட மொபைலில் பார்த்தா நம்ம பேச வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். செல்வத்துடைய மோகம், புகழுக்காக இயங்குவது, தொழில்நுட்பத்தின் மீதான போதை, இது எல்லாமே எதற்கு ஆரம்பத்தில் சொன்ன மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இலக்கிலிருந்து நம்மை திசை திருப்புகின்றன. அப்போ அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சூரத்துல் கஹ்ஃபை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதன் அர்த்தத்தோடு ஓதக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும்.
குர்ஆனோடு நிலையான தொடர்பு வைக்க வேண்டும். நம்மளிடத்தில் எப்போதும் தக்குவா என்கிற கேடயத்தோடு இந்த உலகத்தில் போராடணும். இதுக்கு பிறகு நம்ம சூரத்துல் கஹ்ஃபை நம்ம ஓதலை அப்படின்னா, குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு வைத்தலைன்னா, எந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம், நாமனா உன்னை எதுக்காக காத்திருக்கிறோங்கிறத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கு நமக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை கொடுத்திருக்கிறான். இந்த சோதனைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு விலை மதிப்பற்ற வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகையது தெரியுமா? அதில் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியும் நேர்வழியின் தெளிவான அத்தாட்சிகளையும் கொண்டதுமான திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குர்ஆனை ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். தன்னுடைய கடைசி வருடத்தில் மட்டும் 2 முறை ஓதி காட்டினார்கள். நம்ம நிறைய தஃப்சீர் கிதாபுகள்ல தஃப்சீர் வகுப்புகள்ல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதம் என்பது, ரமலானுடைய மாதம் என்பது வெறும் வயிற்று பசிக்கானது மட்டுமல்ல, இறை வசனங்களை கொண்டு இதயத்தை வளர்க்கக்கூடிய மாதம். சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய, நரகத்தின் கதவுகள் மூடப்படக்கூடிய, ஷைத்தான்கள் சங்கிலியால் கட்டிப்பிடிக்கப்படக்கூடிய மாதம் இது. நேற்று இங்க பக்கத்தில் பள்ளிவாசல் திறந்த போது ஒரு நண்பர் சொன்னார், பாய் நீங்க கொடுத்து வச்சவங்க பக்கத்திலே பள்ளிவாசல் என்று சொன்ன போது உண்மைதான் என்று சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கை சொன்னேன். பக்கத்தில் பள்ளி இருந்தும் போகலனா அவங்க தான் கொடுத்து வச்சவங்க இல்லை, அவங்க அல்லாஹ் தஆலாவால் அவங்க பாவியாக்கப்பட்டவங்களாம் மாறிடுவாங்க. அப்ப அதே போல இந்த ரமலான் புண்ணியமான மாதம் தான். ரமலான் அல்லாஹ்வுடைய அருள் வளங்கள் இறங்கக்கூடிய மாதம் தான். ரமலான்ல ஒவ்வொரு நன்மைக்கும் 70 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். ரமலான்ல நம்ம நார்மலா செய்யக்கூடியதுக்கெல்லாம் ஃபர்லுடைய அந்தஸ்து கிடைக்குது. யார் ரமலான்ல நோன்பு முறையாக நோக்கிறார்களோ ரையான்ற வாசல் மூலமா போவாங்க. இப்படி நம்ம நிறைய பயான்கள் கேட்டிருக்கிறோம். எதுவும் பொய் இல்லை, எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ரமலானை அடைந்தும் எவன் ரமலானை பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவன் இழிவடையட்டும், அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்கட்டும் என்று சொன்னார்களே அல்லாஹ்வுடைய தூதர். இது ரமலான்ல இத்தனை நியமத்திற்கு, ரமலான்ல இத்தனை அருள் வளங்கள் இருக்கு, ரமலான்ல இத்தனை பாக்கியங்கள் இருக்கு, உண்மைதான். ஆனால் இத்தனை பாக்கியங்கள் கொண்ட ரமலானை ஒருவன் வீணடிப்பான் என்றால், ஒருவன் அதை முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்கட்டாங்களே. எந்த ரசூலுல்லாஹ் ஒரு தாய் பறவை குட்டி பறவையிலிருந்து பிரிக்கப்படுவதை கூட பார்க்க சகிக்காத ரஹமத்துல் ஆலமீன், இந்த உலகத்துக்கான அருட்குடை, அந்த தூதர் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்கட்டும். அப்ப எவ்வளவு பெரிய சாபம். அப்ப ரமலான், வரக்கூடிய ரமலானின் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் நாம் வீணாக்கி விடக்கூடாது. ஒவ்வொரு நொடியும் நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்ப வரக்கூடிய ரமலானை, இந்த கருணை நிறைந்த மாதத்தை அடைய இருக்கிறோம். இந்த ரமலானிலும் நாம் மாற்றமின்றி இருந்தால் நாம் இன்னும் எந்த நாளுக்காக காத்திருக்கிறோம், சிந்தித்து பார்க்கணும். அப்ப இந்த ரமலானுடைய கண்ணியம் என்பதே திருக்குர்ஆனுக்காகத்தான். ஏன்னா இந்த மாதத்தில் தான் திருக்குர்ஆன் இறங்கப்பட்டது. எனவே யார் ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இந்த குர்ஆன் என்பதே ஒரு ரமலானுடைய மாதம். ரமலான் என்பதே குர்ஆனுடைய மாதம். இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் பிற நல்லமல்களை விட குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனோடு இணைந்திருப்பதற்கு, குர்ஆனோடு தொடர்பில் இருப்பதற்குத்தான் முன் சென்ற இமாம்களும் புகஹாக்களும் முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த திருக்குர்ஆன் என்பது வெறும் ஓதக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல. இந்த திருக்குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் அந்த அரேபியாவில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் ஒட்டுமொத்த மக்களால் அல்லமீன் அசாதிக் என்று போற்றப்பட்டார். ரொம்ப நல்லவர், அவரை போல நல்லவர் இல்லை, ஊருக்கெல்லாம் உழைக்கக்கூடியவர். ஆனால் எப்போது இந்த குர்ஆனை கையில் எடுத்து இந்த குர்ஆனுடைய செய்தியை மக்களிடத்தில் சொன்னார்களோ அதே மக்கள், அல்லமீன் என்று சொன்ன மக்கள், அசாதிக் என்று சொன்ன மக்கள் என்ன சொன்னாங்க, இவர் பொய் சொல்பவர், குறி சொல்பவர், சமூகத்தை பிளப்பவர், இவர் கவிஞர் என்றெல்லாம் துட்டினார்கள். ஏனென்றால் குர்ஆனை அவர் ஓத மட்டும் செய்யவில்லை, குர்ஆனை மக்களிடத்தில் எடுத்து சென்றார்.
குர்ஆன் என்பது நம்முடைய இதயங்களுக்கான நிவாரணம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கூறுவதை கொண்டு அது அல்லாது வேறு எதை கொண்டும் உள்ளங்கள் நிம்மதி அடையாது என்பது சத்தியமான வார்த்தை. உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் குர்ஆனை எடுத்து அல்லாஹ்வோடு பேசி பாருங்கள். அது குர்ஆனை விட பெரிய சைக்காலஜிஸ்ட் உலகத்தில் யாரும் கிடையாது. குர்ஆன் நம்முடைய உள்ளத்துக்கான வேதனைகளுக்கு களிம்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. அப்ப அந்த குர்ஆனை நம்ம இருளில் ஒளி, அதாவது நமக்கு எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து காட்டக்கூடிய வெளிச்சமாக குர்ஆன் இருக்கிறது. உண்மைக்கும் பொய்க்கும் இடையான வேறுபாட்டை அறியக்கூடிய அளவுகோலாக இருக்கிறது. இப்படி இருந்தாலும் கூட யார் திருக்குர்ஆனை புறக்கணிக்கிறானோ, யார் திருக்குர்ஆனை வெறும் ஓதுவதோடு நிறுத்திக் கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கவில்லையோ அவன் நிச்சயமாக இதயம் இல்லாதவனாக மாறிவிடுவான், நேர்வழியை விட்டு பிறழ்ந்து விடுவான், நாம் படைப்பாளனிடமிருந்து தூரமாக சென்று விடுவோம். இன்று முஸ்லீம் சமூகம், இன்றைக்கு முஸ்லீம் உம்மத் முந்தைய காலங்களை விட மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்கின்றது இல்லையா? இன்னைக்கு நம்ம பிளவுபட்டிருக்கிறோம். அமைப்பின் பெயரால், மன்ஹஜின் பெயரால், இல்ல பல பிரச்சனைகளின் பெயரால், ஃபிக்கு பிரச்சனைகள் காரணமாக, தேசியவாதத்தின் காரணமாக, மொழியின் காரணமாக இந்த முஸ்லீம் உம்மத் பிளவுபட்டிருக்கிறது. எந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா ஒரே உம்மத்துன் வாஹிதா என்று சொல்லுகின்றானோ அந்த உம்மத் கூறுகளாக இருக்கின்றது. அந்த உம்மத் இன்றைக்கு பலவீனம் அடைந்திருக்கிறது. ஏனென்றால் இறை வழிகாட்டுதலை விட்டு நாம் மனோ இச்சைகளால் வழிநடத்தப்படுகிறோம். இந்த உலகத்தின் மிக பெரும் சிலை வழிபாடு எது தெரியுமா? நாம் வெளியே பார்க்கிறோம் அந்த சிலைகள் அல்ல, நம்முடைய மனோ இச்சை தான் இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் வணங்கக்கூடிய சிலை என்று அல்லமா இக்பால் சொன்னார்களே, அது மாதிரி நம்முடைய குர்ஆனிலிருந்து நாம் விலகி நாம் மனோ இச்சைகளை பின்பற்றுவதனுடைய விளைவாகத்தான் நாம் இன்றைக்கு இந்த துனியாவில் கூட என்னவா இருக்கிறோம், கீழானவர்களாக, மற்றவர்களால் ஏய்த்து பிழைக்கப்படக்கூடியவர்களாக நாம் மாறியதற்கான மிக முக்கியமான காரணம் எது தெரியுமா? இந்த குர்ஆனிலிருந்து நம்மை நாம் பிரித்து கொண்டதுதான். அப்ப இந்த ரமலானை பற்றி நிறைய பயான் பேசுவோம், ரமலானை பற்றி நிறைய கதைக்கிறோம், ரமலானை பற்றி ரமலானுக்காக நிறைய தயாரிப்புகளை செய்கிறோம். அந்த தயாரிப்புகள் மிக முக்கியமானதாக குர்ஆனை ஓதுவதை முக்கியமானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது, உங்களுடைய குர்பானியை பற்றி சொல்லும் போது உங்களுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளச்சம், உங்களுடைய தக்வா அதை தான் அல்லாஹ்விடத்தில் அடைகிறது என்று சொல்கிறானோ, அதே போல ரமலானை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய மிக பெரும் காரியம் இந்த குர்ஆனை நம்முடைய தோழனாக, குர்ஆனை நம்முடைய ஆயுதமாக, குர்ஆனை நம்முடைய பாதுகாவலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த குர்ஆனை நாம் புறந்தள்ளிய காரணத்தினால் இன்னைக்கு அரசியல்ல பாருங்க, நம்முடைய செல்வாக்கை இழந்திருக்கிறோம், நம்முடைய கண்ணியத்தை இழந்திருக்கிறோம். இன்றைக்கு குர்ஆனால் ஒன்றுபடாமல் நம்முடைய மனோ இச்சைகளால் இன்றைக்கு பிளவுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் கூட அதை வேறு யாராவது சொன்னால் எடுத்துக்கொள்கிறோமே தவிர, முஸ்லீம் உம்மத்துக்கே முஸ்லீம்கள் மேல என்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறோம். முஸ்லீம்களுக்கு கல்வி தெரியாது, முஸ்லீம்களுக்கு நாலேஜ் கிடையாது, முஸ்லீம்கள்லாம் ஒரு லெவல் கீழே அப்படின்னு நாமளே இஸ்லாத்துக்கு முரணான மதிப்புகளை ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த உம்மத்துக்கு பல பெயர்களை சொல்றான். அதுல ஒரு பெயர் என்ன தெரியுமா? இந்த உம்மத்துக்கு பெயரு உம்மத்துன் ஷாஹிதா. இது சாட்சி அளிக்கக்கூடிய சமூகம். இன்னைக்கு நம்மை பார்த்து யாராவது இஸ்லாத்துக்கு வராங்க, நான் பல பயான்களை சொல்லுவேன். கேட் ஸ்டீவன்ஸ் ஆக இருந்து இஸ்லாத்தை யூசுப் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு விட்டு அவர் சொல்றாரு, பல வருடங்கள் கழித்து, நல்ல வேளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நான் ஒரு முஸ்லீமையும் பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் என்ன பண்ண மாட்டேன், இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவர் இஸ்லாத்துக்கு குர்ஆனின் மூலமாக, பெருமானாருடைய சீராவின் மூலமாக வந்தார் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாம் இழந்திருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் நம்மை கடுமையாக சோதிக்கிறான். குர்ஆன் நம்மை கடுமையாக எச்சரிக்கிறது. முஸ்லிம்களே, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவர்களை போல ஆகிவிடாதீர்கள். அவர்கள் தெளிவான ஆதாரம் வந்த பிறகுதான் தங்களுக்குள் பிணங்கிக் கொண்டார்கள்.
தெளிவான ஆதாரத்தை கிடைத்த பிறகுதான், ஆதாரம் இல்லாமல் என்ன பண்ணல, அவங்க பிரிந்து கொள்ளவில்லை. தெளிவான ஆதாரம் கிடைத்த பிறகே தங்களுக்குள் பிணங்கிக் கொண்டார்கள். அந்த முன் சென்ற சமூகம், யூத சமூகம், இந்த உலகத்துக்கே வழிகாட்டியா இருந்துச்சு. இந்த உலகத்தின் மிக பெரும் நபிமார்கள் அந்த சமூகத்துக்கு தான் வந்தாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வானத்தை நிழலிடச் செய்தான், எல்லா விதமான உலகத்துடைய தலைமைத்துவத்தை கொடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் இறை பாதையிலிருந்து விலகிச் செல்ல செல்ல அவர்களுடைய இதயங்கள் கடினமாகின. அவன் நாம் விலகணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்மை அப்புறப்படுத்தி விட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவது அவனுக்கு ஒரு பெரிய காரியம்லாம் கிடையாது. அப்ப நம்ம இந்த உம்மத்துடைய நிவாரணம் என்பது வேறு யாரிடத்திலும் இல்லை. அது உண்மையான இதயத்தோடு குர்ஆனிடம் திரும்புவதில் தான் உள்ளது. குர்ஆனை நோக்கி இந்த சமூகம் மீண்டும் திரும்ப வேண்டும். அப்ப நம்ம இந்த சமூகம் இன்னும் எந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம் என்பதை நாம் நமக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு நாம் ஒரு பதில் எடுக்கணும். என்ன அப்படின்னா, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் கிட்டத்தட்ட 100 சகோதரிகள் இருக்கிறீங்க. 100 தான் இதுல அலோடுன்னு நினைக்கிறேன். 100 சகோதரிகள் இருக்கிறீங்க. பயான்களை கேட்பதில், பயான்களை கேட்டு பயான் நல்லபடியா இருக்கு, பயான் சூப்பரா இருக்கு என்று பாராட்டுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பயான் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த பயானை எப்ப கேட்கிறோமோ அப்போதே உறுதிமொழி எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் கேட்கும் பல பயான்களைப் போல அது இன்னொரு பயானாக மாறிவிடும். நாம் பல ரமலான்களை கடந்து விட்டோம். எல்லா ரமலான் முடிஞ்ச பிறகு என்ன, இந்த டைம் ரமலானை சரியாவே யூஸ் பண்ணல, அடுத்த ரமலான் என்ன பண்ணணும், நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். நஃபிலான நோன்புகளை வைக்க மாட்டோம், நஃபிலான அமல்களை செய்ய மாட்டோம், நஃபிலான தர்மங்களை செய்ய மாட்டோம். ஆனால் திரும்பி அடுத்த ரமலான் வந்த உடனே ரமலான் முதல் நாள்லேருந்து திரும்பி இந்த ரமலானாவது ஒழுங்கா பயன்படுத்தணும் அப்படி சொல்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மனிதர்களுடைய ஈமான் நிச்சயமாக மாறக்கூடியதுதான். எல்லா மனிதர்களுடைய ஈமானும் ஒரே தரத்தில் இருக்காது. மனிதர்களுடைய ஈமான் தழும்பக்கூடியது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி அவங்க சஹாபி வரும்போது சொன்னாங்க, ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு நிறுத்தி கேட்கிறாங்க, என்ன ஹன்லலா, என்ன ஆச்சு என்று சொன்னபோது, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும்போது சொர்க்கம் நரகம் அதை பத்தி தான் நினைக்குது, வீட்டுக்கு வந்தால் உலக வாழ்க்கையை பற்றி மனைவி மக்களை பற்றி வருகிறது என்று சொன்னபோது எனக்கும் அவ்வாறு தான் இருக்கிறது என்று சொல்லி இருவரும் பெருமானாரிடத்தில் சென்றபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வாறு தான் இருக்கும். நீங்கள் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருந்தால் மலக்குகள் உங்களிடத்தில் கை குலுக்குவார்கள், ஈமான் தழும்பும்ங்கிறாங்க. இப்போ ஈமான் நிச்சயமா தழும்பும். ஒரு பயான் கேட்கும் போது அந்த உற்சாகம் வரும், உறுதிமொழி வரும். அப்போதே உறுதிமொழி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் இந்த 30 நாட்களில் தினமும் குறைந்தது ஒரு ஜுஸுவையாவது ஓதுவதாக உறுதி எடுத்துக்கொள்வோம். முடிஞ்ச வரைக்கும் பொருளோடு உறுதி எடுத்துக்கொள்வோம். சரிங்களா? ரெண்டாவது, அந்த குர்ஆன்ல அந்த வசனத்துல அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன சொல்கிறான், என்ன பேச வரான் அல்லாஹ் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள அதனுடைய மொழிபெயர்ப்பையும் வாய்ப்புள்ளவர்கள் தப்சீரையும் படியுங்கள். மூன்றாவது, நம்முடைய குடும்பத்தோடு கூடி குர்ஆனை ஓதி குர்ஆனுடைய வசனங்களை சிந்திக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குங்கள். நான்காவது, தஹஜ்ஜுத்தை ரமலானோடு முட்டை கட்டி வைத்து விடாமல் ரமலான் கடந்த பிறகும் இரவின் இறுதி பொழுதில் எழுந்து 2 ரக்கத்துகள் தொழுதாவது அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் மல்க மன்றாடுவோம். ஐந்தாவது, தௌபா. எல்லா நம்மளுடைய சக்ராத் வரைக்கும் நம்முடைய தௌபாவுக்கான வாசல்கள் அடைக்கப்படாது என்ற காரணத்தினால் கண்ணீருடன் அல்லாஹ்விடத்திலே திரும்பி பாவங்களை விட்டு விலகுவதாக உறுதியிடுங்கள். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து தௌபா செய்பவர்களை குறித்து சந்தோஷப்படுகிறான். நமக்கெல்லாம் இந்த ஹதீஸ் தெரியும். ஒரு மனிதர் என்ன பண்றாரு, பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார், ஒட்டகத்தில் பிரயாணம் செய்கிறார், 2 கட்டுச்சாதங்களோட வராரு, நடுவில் காணாம போயிடுது. அவர் அசந்து தூங்கிறார். திரும்பி எழுந்திருக்கும் போது அந்த ஒட்டகம் இருந்தால் எப்படி சந்தோஷப்படுவார். நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் என்று தலைகால் புரியாமல் சந்தோஷப்படுவாரே, அதை விட அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்துவிட்டு தன்னிடம் தௌபா செய்யக்கூடிய அடியானை குறித்து சந்தோஷப்படுகிறான். இப்ப இறுதியாக ஃபைனல் விஷயத்துக்கு வந்துருவோம். இறுதி கேள்வி, நாம இத்தனை கேட்ட பிறகும் இத்தனை விஷயங்களை உணர்ந்த பிறகும் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு போன்ற அல்லாஹ்வோடு அரிசி குலுங்கக்கூடிய
70,000 மாணவர்கள் வரக்கூடிய அந்த மனிதருக்கும் கபருடைய வேதனை இருந்தது என்று சொன்னால் நாம் அது வரைக்கும் காத்திருக்க போகிறோமா? இல்லை நிச்சயமில்லாத வாழ்க்கை, மரணம் எப்போது வரும் என்று காத்திருந்து அதற்கு பிறகு மாறப்போகிறோமா, அல்லது இந்த நிமிடம் இந்த கணம் மாறப்போகிறோமா என்பதில் தான் நம்ம வாழ்க்கைக்கான வெற்றி இருக்கிறது. அப்ப மறுமை உண்மை நம்புறோம் இல்லையா? சோதனைகள் கடுமையானது, கபர் காத்திருக்கிறது. இதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரே வழி குர்ஆன் தான் நமக்கான மீட்பு. அந்த குர்ஆன் மூலமாக விரைந்து இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகத்தான மாதம், மகத்தான வசந்தம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானை பால்படுத்திக் கொள்ளக்கூடிய அல்லாஹ்வால் லஅனத்து செய்யப்பட்ட அந்த மோசமான அடியார்களாக நாம் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலானை இழந்து இழிவடையக்கூடிய மனிதர்கள் ஒருவராக நாம் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரே ஒரு சமூகத்தை தான் அப்படி கடுமையாக கண்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய இழிவும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டது. எதுக்காக? வேதங்களை மறுத்தார்கள், நபிமார்களை கொன்றார்கள், இறைவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தார்கள். அப்ப அந்த மாதிரி நாம் மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் குர்ஆனை நமது இம்மையுடைய தோழனாகவும் கபருடைய ஒளியாகவும் மறுமையில் நாம் இறைவன் முன் இருக்கக்கூடிய நாளில பரிந்துரைக்கக்கூடிய நண்பனாக குர்ஆனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இத்தனை கேட்ட பிறகும் நாம் இன்னும் எதற்காக காத்திருக்கிறோம்? எந்த நாளுக்காக காத்திருக்கிறோம்? நமது வீட்டில் வைத்திருக்கக்கூடிய குர்ஆனில் உள்ள எழுத்துக்கள் மறையக்கூடிய நாளுக்காகவா? இல்லை நம்முடைய உடல் நலன் குன்றி பிறரின் உதவியால் எழவும் உட்காரும் செய்வோமே, நம்மளால ஒரு சிறுநீர் கழிக்க கூட போக முடியாத அந்த நாளுக்காக காத்திருக்கிறோமா? வயது மூப்பின் காரணமாக கண்ணுடைய பார்வை திறன் குறைந்து கண்ணுடைய அருளை இழப்போமே, பார்க்க முடியாத குர்ஆனை ஓத முடியாத அந்த நாளுக்காக காத்திருக்கிறோமா? அல்லது பார்வையெல்லாம் நிலை குத்தி சக்கராத்தில் அப்படி சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் இந்த உயிர் எப்போது போகும், உயிர் இல்லை இந்த ஜனாசா எப்போது போகும், இந்த பிணம் எப்போது போகும், இந்த சடம் எப்போது போகும், இந்த சனியன் எப்போது போகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாளுக்காக நாம் காத்திருக்கிறோமா? அல்லது ஃபித்னாக்கள் அதிகரித்து அதிகரித்து எந்த நற்செயல்களும் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாமல் போகுமே அந்த நாளுக்காக காத்திருக்கிறோமா? மண்ணறையில் நம்மை அடக்கி சென்றவர்கள் ஒருவரும் நம் அருகில் இல்லாமல் தனிமையில் கபரிலே அழப்போகிறோமே அந்த நாளுக்காக காத்திருக்கிறோமா? மறுமையில் எழுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுத்தால் இன்னும் நான் துனியாவுக்கு போய் இன்னும் கொஞ்சம் குர்ஆனை ஓதி நற்செயல் செய்து வாழ்வை நல்லதாக அமைத்திருக்கலாமே என்று கைப்பிசைந்து நிற்போமே அந்த நாளுக்காக காத்திருக்கிறோமா? என்னுடைய சமூகம் எனக்கு வழங்கப்பட்ட குர்ஆனை முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதிராக வழக்கு தொடுப்பார்களே, சாட்சி சொல்வார்களே அந்த நாளுக்காக காத்திருக்கிறோமா? இன்னும் எதற்காக காத்திருக்கிறோம்? இன்னும் எத்தனை நாட்கள் நமக்கு நேர்வழியாக அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆனை ஓதுவதற்கு இன்னொருவருடைய உந்துதல் தேவைப்படுகிறது. இந்த திருக்குர்ஆன் யாருக்கானதோ அல்ல, இது நம் அனைவருக்குமானது. இங்க இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்குமானது திருக்குர்ஆன். அப்ப திருக்குர்ஆனிலிருந்து இறைவனுடைய அருளிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ள நமக்கு விருப்பம் இல்லையா? உலகம் நமக்கு அந்த அளவுக்கு நம்மை மயக்கி விட்டதா? நாம் கண் முன்னால பார்க்கிறோம் அழிந்து போகக்கூடிய உலகு. நம் கண் முன்னாலே நம்முடைய உறவுகள் சிறு வயதிலே மௌத்தாகி விடுகிறார்கள். பல பகுதிகளில், உலகத்தில் பல பகுதிகளில் பிஞ்சு குழந்தைகள் எதற்காக இறக்கிறோம் என்றே தெரியாமல் இறந்து போவதை கண்ணாலே பார்க்கிறோமே, அதை பார்த்து கூட நம்முடைய உள்ளங்கள் இன்னும் நல்வழிக்கு திரும்பாதா? இது நான் சொல்லக்கூடிய எதுவும் பொய்யான செய்தி அல்ல, எல்லாமே உண்மையான செய்திகள். மரணம் உண்மை, கபர் உண்மை, வேதனை உண்மை, நரகம் உண்மை. இந்த உண்மையான செய்தியை விட்டு நாம் எங்கே விரண்டோடுகிறோம்? இந்த உரை கூட, இந்த பயான் கூட நம்மை நல்லுணர்வு பெற வைக்கவில்லை என்றால் பிறகு இதுதான் நம்மை நல்வழிப்படுத்தும்? மறுமையுடைய கபருடைய எல்லா தண்டனைகளையும் சொன்ன பிறகும், ரமலானுடைய குர்ஆனுடைய மகத்துவத்தை எடுத்துரைத்த பிறகும், தௌபாவுக்காக செய்யக்கூடிய அடியானுடைய மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற சுப செய்தியை சொன்ன பிறகும் நாம் மாற மாட்டோம் என்று இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிடத்தில் அல்லாஹ் உனக்கு தான் சொர்க்கம் ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்விடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஏதாவது நமக்கு இருக்கிறதா? அப்ப மறுமையை நாம் ஏன் மறக்கிறோம்?
சொர்க்கத்துக்கே போனாலும் நரகத்தை கடந்துதான் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை மறந்து விட்டோமா? நம்ம இந்த உலகத்தில் நிறைய தொழுதிருப்போம், நிறைய நோன்பு வச்சிருப்போம், நிறைய ஜகாத் கொடுத்திருப்போம். ஆனால் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை அதிகமாக இருந்தால் நம்முடைய நன்மைகள் குறைக்கப்பட்டு அவருடைய தீமைகள் நம்ம மீது ஏற்றப்படுமே. அப்ப நம்ம நிலை என்ன என்பதை எண்ணி பார்த்தோமா? இந்த கேள்விகளை நீங்கள் தொழுகையை மறக்கும் போதும் குரானை கையில் ஏந்தாத போதும் உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்குமான அறிவுரையாக நான் எனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நமக்கு நேரடி காட்ட வேண்டும். யா அல்லாஹ், இறைவனிடத்தில் தான் நம்முடைய மன்றாடுதல் இருக்கிறது. வறுமை நாளுடைய பயங்கரங்களிலிருந்து இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவர்களையும் நம்முடைய குடும்பங்களையும் முழுமையாக காப்பாற்றுவாயாக. பகிரங்கமான மறைமுகமான சோதனைகளிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக. ரமலான் மாதத்தை வீணடிக்காத இதயங்களை எங்களுக்கு தந்திடுவாயாக. குரானை எங்களுடைய இதயங்களின் வசந்தமாக, எங்கள் நெஞ்சங்களின் ஒளியாக, கபிரிலே எங்கள் தோழனாக ஆக்கிடுவாயாக. நம்பிக்கை கொண்ட எல்லா ஆண்களையும், எல்லா பெண்களையும், உயிருள்ளோரையும் இறந்தோரையும் மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரானை நமக்கு ஒரு துவா கற்றுத்தரான். அது என்ன துவா அப்படின்னா, இறைவா, எங்களுக்கு மத்தியில் இருப்பவர்களையும் எங்களுக்கு முன்னால் சென்றவர்களை குறித்தும் நம்பிக்கையாளர்களை குறித்து எங்களுடைய உள்ளங்களில் எந்த குரோதத்தையும் என்ன பண்ணாத ஏற்படுத்தாதே என்று அல்லாஹு தாலா சொல்வதை போல அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்ரால ஒரு துவாவை நமக்கு கத்துத்தர. அந்த துவாவோடு என்னுடைய உரையை முடிக்க. அது என்ன துவா அப்படின்னா, ரப்பனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு இந்த உலகில் நன்மையை தருவாயாக, மறுமையிலும் நன்மையை தருவாயாக, நரகத்தின் வேதனிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்று இறைவனிடத்தில் துவா செய்தவனாக, உங்களை துவா செய்ய தூண்டியவனாக இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரமலானை அது முடியும் வரைக்கும் முழுமையாக பயன்படுத்தி, இந்த ரமலானுக்கு பிறகும் அந்த மாற்றங்கள் தொடரக்கூடிய வகையிலே அல்லாஹு தஆலா இதை ஒரு பவர்ஃபுல் ரமதானாக, சத்திய ரமதானாக, நம்மை மாற்றக்கூடிய ரமதானாக அல்லாஹ் மாற்றி அல்லாஹ் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற இறைவனிடத்திலே பிரார்த்தித்து இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஒரு நல்ல செய்தியை உங்களிடத்தில் சொல்வதற்கு வாய்ப்பளித்த சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி இத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.